Hey guys, welcome back to our channel. நான் உங்க நிவின் from Fake Out Tamil. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா போன மாசமே அப்கமிங் மொபைல் ஃபோன்ஸ் ஆகஸ்ட் 2021 அப்படிங்கற இந்த வீடியோல நான் உங்கள்ட்ட மோட்டோல இருந்து ரெண்டு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கற பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். பட் நேம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. நான் உங்கள்ட்ட சொன்னது Moto H20 and கூட H20 Lite அப்படிங்கற மாதிரி இந்த ரெண்டு நேம்ல தான் வரும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தேன். பட் நேம்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி Moto H20 and கூடவே H20 Fusion அப்படினு சொல்லிட்டு ரெண்டு மொபைல் ஃபோன் வந்து இந்தியால வந்து Moto வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த ரெண்டு மொபைல் ஃபோனை தவிர்த்து இன்னொரு ப்ரோ வேரியன்ட் கூட குளோபலா இருக்கு. பட் அத வந்து இந்தியாக்கு கொண்டு வரல. சோ நார்மலா இருக்கிற Moto H20 அப்படிங்கற இந்த வேரியன்ட் நமக்கு வந்து ப்ரோ வேரியன்ட் இந்தியால வந்து லான்ச் பண்றாங்க. ஓகேவா? சோ இந்த ரெண்டு மொபைல் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கற அவசியமே இல்ல. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். Flipkartல வந்து மேக்ஸிமம் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ நார்மலா பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் எதுமே ரிவீல் பண்ணல. சோ இந்த வீடியோல நம்ம இந்த ரெண்டு மொபைல் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இருக்கு, என்ன பிரைஸ்ல வரும் அப்படிங்கற பத்தி ஃபுல் ஸ்பெக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நாட் ஹேண்ட்ஸ் வீடியோ தான் மொபைல் ஃபோன்ல என் கையில கிடையாதுங்க. மொபைல் ஃபோன் கிட்ட லான்ச் ஆகல. பட் ஸ்டில் வந்து என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படி நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூட அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட FT ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்து போடுற எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டு இருக்கலாம். சோ மறக்காம அந்த லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விட்டுருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். So first இந்த Moto H20 and கூட H20 Fusion அப்படிங்கிற இந்த ரெண்டு மொபைல் ஃபோனோட டிஸ்ப்ளே அப்படி நீங்க பாக்கும்போது ரெண்டுமே ஒரே டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஒரு குட்டி சேஞ்ச் தான், ரெஃப்ரெஷ் ரேட்ல வந்து உங்களுக்கு சேஞ்சா இருக்கும். சோ இந்த ரெண்டு மொபைல் ஃபோனோட டிஸ்ப்ளே அப்படி நம்ம பாக்கும்போது ஃப்ரண்ட்ல நமக்கு 6.7 இன்ச் கொண்ட ஒரு Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 10 பிட் கலர் சப்போர்ட்டும் இருக்கு. சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு OLED பேனல் மாதிரி இது வந்து குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ரெஃப்ரெஷ் ரேட் அப்படி நீங்க பாக்கும்போது தான் இந்த Moto H20 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் நமக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே வேற லெவல்ல இருக்கும்போது டிராக்லாம் பண்ணும்போது ஸ்க்ரோல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். and 576 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. ஓகே, பட் நீங்க இந்த Moto H20 Fusion அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன்ல நமக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு தான், இந்த ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் இந்த ரெண்டு மொபைல் ஃபோனோட டிஸ்ப்ளேல இருக்க ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். and கூடவே இந்த ரெண்டு மொபைல் ஃபோன் நமக்கு HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே வைஸ் அப்படி நீங்க பாக்கும்போது ரெண்டு மொபைல் ஃபோனுமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து ப்ரோ வேரியன்ட் அப்படிங்கறதால நமக்கு அங்க வந்து 144 Hz கொடுத்திருக்காங்க. பட் இங்க இது வந்து நமக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்ச் அப்படிங்கறதால 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் எனிவேஸ் ரெண்டு டிஸ்ப்ளேமே ஒரு வர்த்தான டிஸ்ப்ளே தான். ரெண்டுலயும் நமக்கு HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. சோ நீங்க வந்து ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் பண்ணலாம், உங்களுக்கு வேற லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ டிஸ்ப்ளே அப்படி நீங்க பாக்கும்போது ரெண்டு மொபைல் ஃபோனுமே நல்லா தான் இருக்கு. சோ இந்த ரெண்டு மொபைல் ஃபோனோட டிசைன், திக்னஸ் அண்ட் வெயிட் அப்படி பாக்கும்போது ரெண்டு மொபைல் ஃபோனுமே டிஃபரெண்டா தான் இருக்கு. G சீரிஸ் மாதிரி அப்படியே க்ளோன் மாதிரி கொண்டு வரல நமக்கு. சோ ரெண்டுலயுமே நமக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு டிசைன்ல கூட. சோ டிசைன் நீங்க பார்த்தா கூட இந்த Moto H20 ல நமக்கு அந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதே நீங்க இந்த Moto H20 Fusion அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேவ்டா இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம கேமரா மாடல்ல பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ நீங்க அதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அண்ட் கூட இங்க வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு பாக்கும்போது இந்த Moto H20 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் தான் ரொம்பவே ஸ்லிம்மஸ்டான ஒரு 5G மொபைல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதோட திக்னஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா just 6.9 mm தான். ஓகே, அண்ட் வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட just 165 grams தான் இருக்கு. அண்ட் கூடவே இந்த Moto H20 Fusion அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோனோட வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படி நீங்க பாக்கும்போது இங்க நமக்கு 8.3 mm திக்னஸ் இருக்கு. அண்ட் வெயிட் அப்படின்னு பாக்கும்போது 185 grams கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த Moto H20 வந்து அந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸான ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதை விட வெயிட் கம்மியான மொபைல் ஃபோன் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. Mi11 Lite இருக்கு. பட் அது வந்து 4G மொபைல் ஃபோன். ஓகேவா? சோ இவங்க சொல்றது என்னன்னா ரொம்ப ஸ்லிம்மஸ்டான மொபைல் ஃபோன் இன் 5G அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ அவங்க சொல்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு 5G மொபைல் ஃபோனா வெயிட்லெஸ்ஸா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் லான்ச் ஆகல. லான்ச் ஆக போற இந்த Moto H20 தான். சோ டிஸ்ப்ளே, டிசைன், வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு மொபைல் ஃபோனுமே ஓவராலா நல்லா தான் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு மொபைல் ஃபோனோட ப்ராசஸர் அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு மொபைல் ஃபோனுமே டிஃபரெண்டா தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த Moto H20 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் நமக்கு Snapdragon ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த Moto H20 Fusion அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் நமக்கு MediaTek ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் நீங்க கவலைப்பட வேண்டாம், ரெண்டுமே 5G ப்ராசஸர் தான். சோ இந்த Moto H20 ல நமக்கு Snapdragon 778 அப்படிங்கிற இந்த 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 6 nm ஆர்க்கிடெக்சர்ல பில்ட் பண்ண நல்ல ஒரு கேமிங் கேப்பபிளான ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு கேமிங் சிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்க நமக்கு கேமிங் அண்ட் கிராபிக்ஸ்க்காக GPU அப்படின்னு பாக்கும்போது Adreno 642L அப்படிங்கிற இந்த GPU கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் ஃபோன் நமக்கு 11 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கற வந்து கிளியராவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ உங்களுக்கு கண்டிப்பா இது ஃபியூச்சர் ப்ரூஃபா இருக்க போகுது. ஓகே, சோ கண்டிப்பா உங்களுக்கு 5G வந்தா கூட இந்த 11 பேண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா ஏதாவது ஒன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த Moto H20 Fusion நமக்கு MediaTek கூட Dimensity 800U அப்படிங்கிற இந்த 5G ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் ஃபோன்ல நமக்கு 13 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறத ஆஃபிஷியலா அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இங்க நமக்கு 11 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இங்க நமக்கு 13 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. சோ ஓவராலா இந்த ரெண்டு மொபைல் ஃபோனுமே உங்களுக்கு 5G ஃபியூச்சர் ப்ரூஃபா தான் வரப்போகுது. சோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. அண்ட் இங்க நமக்கு GPU அப்படின்னு பாக்கும்போது Mali G52 வரும் நினைக்கிறேன். ஓகேவா? சோ கேமிங் அப்படி நீங்க பாக்கும்போது இந்த ரெண்டு மொபைல் ஃபோனும் ஓவராலா உங்களுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது சோ இங்க நமக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. இங்க நமக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதுல எந்த
குறையும் சொல்ல முடியாது. ஸோ நீங்க கொடுக்குற காசு கண்டிப்பா ஒர்த்தான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். அண்ட் நீங்க நம்ம கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைல் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பிரைமரி சென்சார் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது கூட இந்த ரெண்டு மொபைல் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே சென்சார் தான். 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அடுத்து இருக்கிற அல்ட்ரா வைட் மேக்ரோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மோட்டோ H20 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் நமக்கு 108 + 16 + 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கேமராஸ் இருக்கு. பட் அதே இது நீங்க இந்த மோட்டோ H20 ஃபியூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 108 + 8 + 2 கடைசியில் ஒரு கடமைக்கு ஒரு 2 சென்சார் கொடுத்து 2 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓவராலா 108 மெகாபிக்சல் சென்சார் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 8K சப்போர்ட்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. உங்களுக்கு 8K கிடையாது, 5K கிடையாது. ஜஸ்ட் 4K 30 FPS உங்களுக்கு எடுக்க முடியும். நார்மலா இப்போ நீங்க 15,000 20,000க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுல நீங்க உங்களுக்கு என்ன ரெக்கார்டிங் ஆப்ஷன்லாம் கிடைக்குமோ அதே ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே கிடைக்க போகுது. 108 அப்படிங்கிற உங்களுக்கு குவாலிட்டியில் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம டெஃபினட்டா சொல்லவே முடியாது. ஓகேவா? ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு டீசெண்டாக தான் இருக்கும். அண்ட் கூட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைல் ஃபோனுமே ஒரே சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 32 மெகாபிக்சல் சென்சார் வழி நீங்க 4K ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. ஃப்ரெண்ட்லி நமக்கு இங்க 1080p 30 FPS மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஓவராலா கேமரா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸுக்கு 108 அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த நம்பர் கேட்கறது வந்து பெருசா இருக்கும். பட் இந்த இங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கு. பட் இந்த மோட்டோ H20 ஃபியூஷன் வந்து ஓரளவு டீசெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமரா பேக் அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டா கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. ஆஹா ஓஹோ நம்ம டெஃபினட்டா சொல்லவே முடியாது. ஓகேவா? அண்ட் நம்ம ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைல் ஃபோனுமே ஒரே ஸ்டோரேஜ் டைப் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மோட்டோ H20ல வந்து மேபி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய லீக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் கன்ஃபார்மா இந்த மோட்டோ H20 ஃபியூஷன்ல நமக்கு சைன் ஒன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மோட்டோ H20 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் நமக்கு 3.5mm ஜாக் இருக்காது. ஆக்சுவலா இந்த ரெண்டு மொபைல் ஃபோனுமே 3.5mm ஜாக் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ராங் லீக்ஸ் இருக்கு. இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு லான்ச்சுக்கு அப்புறமா தான் தெரியும். ஓகே? ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி, டிஸ்பிளே இருந்தாலும் சரி, குவாலிட்டி எல்லாமே டீசெண்டா கொடுத்துருக்காங்க. ஃபைனல் நம்ம பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோ H20 நமக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டோ H20 ஃபியூஷன் நமக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைல் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு பாக்ஸ்ல வருது. மோட்டோட கேட்டீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லப்பா, டர்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ டர்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு பாக்ஸ்ல வருது. ஓகே? ஸோ ஓவராலா இந்த மொபைல் ஃபோனோட ஸ்பெக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஸ்பெசிஃபிகேஷன் தான் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் உண்மையிலே மொபைல் ஃபோன் வந்து கையில எடுத்து யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது. ஸ்பெக் ஷீட் பார்க்கும்போது ஓரளவு டீசெண்டா தான் இருக்கு. ஸோ கரெக்டா வந்து பிரைஸ் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒர்த்தா தான் இருக்கும். அண்ட் கூட இந்த மோட்டோ H20 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் 8GB RAM வேரியன்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி குளோபலா வந்து 8GB இருக்கு. பட் இந்தியா கொண்டு வரும்போது 6GB அடிஷனலா கொண்டு வருவாங்க அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் 8GB வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய லீக்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மோட்டோ H20 ஃபியூஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் நமக்கு 6GB RAM வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த மொபைல் ஃபோன் வந்து 21K 22K இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ 21K 22K வந்து நீங்க Dimensity 800U அப்படிங்கிற இந்த ப்ராசஸரை வாங்குவீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா 16,000 15,000 நமக்கு இதே Dimensity 800U வந்து மற்ற பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் வந்து 108 MB கேமரா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால இந்த H20 ஃபியூஷனை நீங்க வந்து வாங்குவீங்களா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூட அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட FT ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணீங்கன்னா நான் அடுத்து போற எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ மறக்காம அந்த லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாமே தட்டி விட்டுருங்க. அண்ட் கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் கேளுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட் வச்சு கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா ஏதாவது டவுட் இருக்கு, என்கிட்ட வந்து ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட Instagram ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்க எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ see you next video. Bye.